தொடர்ந்து சீரியல் நடிகர் நடிகைகள் நமக்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகளை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் முதலாவதாக 90ml மூவியில் இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ அன்பே வா சுந்தரி இந்த மாதிரியான தமிழ் சீரியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீகோபிகா அவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. மாப்பிள்ளை பேர் வருண் தேவ் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்னில் வசிச்சுட்டு இருந்தாராம். ஸ்ரீகோபிகா ஆல்ரெடி இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தன்னுடைய 8 வருட நண்பரான வைசாக் ரவி கூட நிச்சயதார்த்தம் நடத்தி அந்த நிச்சயதார்த்தத்தை தான் நிறுத்திட்டதா ஆகஸ்ட் மாதம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில உங்களுடைய புரிதலும் ஆதரவும் எனக்கு ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில இப்போ வருண் தேவ் கூட இவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சது. ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. அவங்களுடைய திருமண புகைப்படத்துக்கு ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா திருமகள் தொடர்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பிரபலமான சுரேந்தர் நிவேதிதா தம்பதியினருக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்க போகுதாங்க. வாணி ராணி, திருமகள், கல்யாண பரிசு இந்த மாதிரியான தொடர்களில் நடிச்சவங்க தான் நடிகை நிவேதிதா. இவங்க சமீபத்தில் நிறைவடைந்த திருமகள் தொடரில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள்கிட்ட ரொம்பவே பிரபலமானாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகராசி தொடர் நாயகனா நடிச்சிருந்த ஆரியன் கூட திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக டிவோர்ஸும் ஆச்சு. அதை தொடர்ந்து திருமகள் தொடரில் நடிச்சிட்டு இருக்கும்போது நாயகன் சுரேந்தர் கூட நட்பு ஏற்பட்டு பின்பு அது காதலாக மாறிச்சு. இந்த காதல் கல்யாணத்தில் முடிஞ்சுது. இந்த நிலையில் இப்போ நிவேதிதா தான் கருவுற்று இருக்கிறதா இன்ஸ்டாகிராமில் பதிவு வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ரசிகர்களும் தொடர்ந்து இவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹிந்தி பிக் பாஸ்ல நம்ம ஸ்ருதிகா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுவும் இப்போ ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிருக்கு. தமிழ் நடிகர் சூர்யா கூட ஸ்ரீ அப்படின்ற படத்துலையும், ஜீவா கூட தித்திக்குதே, மாதவன் கூட நலத்தமைய இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்ச நாயகி தான் ஸ்ருதிகா. திருமணத்துக்கு பின்னாடி இவங்க நடிக்கிறதுல இருந்து சற்று ஓய்வெடுத்திருந்த நிலையில சொந்தமா தொழில் தொடங்கி வெற்றிகரமா பெண் தொழில் முனைவோரா சாதிச்சிருக்காங்க. பெண்களுக்கான அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டிற்கும் அழகு சாதன பொருட்களை இவங்க ஏற்றுமதி பண்றாங்க. இவங்க தயாரிக்கக்கூடிய அழகு சாதன பொருட்களுக்கு இவங்களே அம்பாசிடராகவும் இருக்காங்க. சமீபத்தில் விஜய் டிவியில ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில பங்கேற்று பலதரப்பட்ட ரசிகர்களை இவங்க கவர்ந்தாங்க. இந்த நிலையில ஹிந்தியில ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில இந்த சீசன்ல நடிகர் ஸ்ருதிகா போட்டியாளரா பங்கேற்கிறாங்க. நடிகர் சல்மான் கான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க. தன்னுடைய வெகுளியான செயலாலையும் வெளிப்படையான பேச்சாலையும் ரசிகர்களை கவர்ந்த ஸ்ருதிகா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மனங்களை கவர்ந்து கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க.